நவக்கிரகங்களில் மிகவும் முக்கியமான சனிஸ்தலம் திருநள்ளாறு. இது 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. பல்லாயிரம் வருஷங்களுக்கு மேலே பழமையான சோழர் கால கட்டிடம். விஜயநகர அரசர்கள் இந்த கோவிலை விரிவுபடுத்தினாங்க. இந்த கோவில் சப்த விதங்க சிவஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுது. சப்த விதங்க சிவஸ்தலங்களில் சிவன் தனி நடன ரூபத்தில் அருள்பாலிக்கிறார். காரைக்கால் மாவட்டத்தில் இருக்க இந்த கோவிலுக்கு பல பெயர்கள் இருக்குது. தர்பாரண்யம், நல்லேஸ்வரம், ஆதிபுரி, இந்திரபுரி, விஷ்ணுபுரம். நலன்ற ராஜா சனி தோஷத்தால் துன்பம் அனுபவிச்சாரு. அவர் இங்கே வந்து வழிபட்டு துன்பம் நீங்கியது. அதனால தான் இந்த இடம் திருநள்ளாறுன்னு அழைக்கப்படுது. கோவிலில் இருக்க நலத்தீர்த்தம் மிகவும் பிரசித்தி பெற்றது. பல தேவர்கள் இங்கே வந்து வழிபட்டு தங்கள் தோஷங்கள் தீர்ந்ததா புராணங்கள் சொல்லுது. திருநள்ளாறு கோவிலில் இருக்க சிவலிங்கம் தர்பானேஸ்வரர் சுயம்புலிங்கம், அதாவது தானாகவே தோன்றிய லிங்கம். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதி முழுவதும் தர்பை புல் நிறைந்த காடு. அதனால தான் இந்த இடம் தர்பாரண்யம்னு அழைக்கப்படுது. தமிழ்நாட்டில் இருக்க 9 நவகிரக கோவிலில் சனி பகவானுக்கு முக்கிய ஸ்தலம் திருநள்ளாறு. சனி தோஷம், 7.5 சனி, அஷ்டமா சனி போன்ற பிரச்சனைகளுக்கு இங்கே வந்து வழிபடுவாங்க. இந்த கோவில் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் போன்ற நாயன்மார்கள் பாடிய அற்புதமான சிவஸ்தலம். இந்த கோவில் ரகசியத்தில் ஒரு ராஜாவோட கதையும் கலந்துருக்கு. தெய்வீக ரகசியமும் இருக்குது. இந்த கதையோட நாயகன் நலன். நலன் மிகவும் நல்ல அரசர், நீதியோட ஆட்சி செய்கிறவர், மக்களிடம் அன்பு கொண்டவர். நலனோட வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. அழகான மனைவி, சந்தோஷமான குடும்பம், செல்வம், புகழ் எல்லாமே இருந்தது. அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிச்சது. சனி பகவானோட பார்வை நலன் மேலே பட்டுச்சு. சனி பகவான் ஒருவரோட வாழ்க்கையை சோதிக்கும் கிரகம் ஆவார். அவர் ஒருவரோட வாழ்க்கையில் வரும்போது அந்த நபரோட பொறுமை, நம்பிக்கை, மன வலிமை எல்லாமே சோதிக்கப்படும். முதல்ல நலனோட செல்வம் குறைய ஆரம்பிச்சது. பின்னாடி அவரோட அரசாட்சி அவர் கையிலிருந்து விலகியது. நண்பர்கள் கூட விலகினாங்க. ஒரு பெரிய அரசன் எல்லாத்தையும் இழந்து தனியாக நின்னார். அவரோட மனசில் ஒரே கேள்வி, ஏன்? அவர் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை, எப்போதும் நல்லதே செஞ்சார். வாழ்க்கை அவரை ரொம்ப சோதிச்சுது. அந்த நேரத்தில் சில முனிவர்கள் நலனை சந்திச்சாங்க. முனிவர்கள் சொன்னாங்க, இது சனி பகவானோட சோதனை. இதிலிருந்து விடுபட ஒரு வழி இருக்கு. அது ஒரு புனிதமான சிவன் கோயில், தர்பை புல் நிறைந்த காடு. அதுதான் திருநள்ளாறு. நலன் உடனே அந்த புனித ஸ்தலத்தை நோக்கி பயணம் செய்ய தொடங்கினாரு. அந்த காலத்தில் பயணம் மிகவும் கடினமாக இருக்கும். காடு, மழை, வெயில்னு பல தடைகள் கடந்து நலன் நம்பிக்கையை மட்டும் கைவிடலை. பல நாட்கள் கழித்து அந்த புனித ஸ்தலத்தை அடைஞ்சாரு. அங்கே ஒரு குளம் இருந்தது. நலன் அந்த தீர்த்தத்தில் இறங்கி மனமாற குளிச்சாரு. அதுதான் நல தீர்த்தம். அவர் மனசில் ஒரு பிரார்த்தனை மட்டும் இருந்தது. வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் எல்லாம் நீங்கணும்ட்டு சிவபெருமான வேண்டினாரு. அந்த தருணத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. சனி பகவான் நலனோட பக்தியை பார்த்து மனம் உருகினார். அவரோட சோதனை முடிவுக்கு வந்தது. நலனோட வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் எல்லாம் மெதுவாக நீங்க ஆரம்பிச்சது. அவர் மீண்டும் சந்தோஷத்தை அடைஞ்சார். அந்த நாள்லேருந்து இந்த இடம் சனிதோஷம் குறிக்கும் புனித ஸ்தலமாக அறியப்படுது. இங்கே இருக்கும் சிவபெருமான் தர்பாரண்யேஸ்வரர். இந்த இடத்துக்கு இன்னும் ஒரு ஆழமான ரகசியம் இருக்குது. புராணங்களில் சொல்லப்படுது என்னன்னா, சனி பகவான் கூட இங்கே வந்து தர்பாரண்யேஸ்வரரை வணங்கினார். சனி பகவானோட சக்தி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தும் சக்தி சிவனுக்கே உண்டு. அதனால தான் இங்கே சனி பகவானுக்கு தனியாக சன்னதி இருக்குது. பக்தர்கள் இங்கே வந்து என்ன அபிஷேகம் செய்கிறாங்க. ஏன்னா சனி பகவானோட கடினமான தாக்கம் மெதுவாக குறையும். நலன் குளித்ததான் நம்பப்படும் நல தீர்த்தம் இங்கே ஒரு புனித ஸ்தலமாக கருதப்படுது. தர்பானேஸ்வரரும் சனி பகவானும் ஒரே இடத்துல இருந்து மக்களுக்கு அருள் புரியும் ஒரு தெய்வீக ஸ்தலம் திருநள்ளாறு.